அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபா கொடுக்கக்கூடிய விஷயத்தில் வந்து திருநங்கைகளுக்கு திமுக அரசாங்கம் கொடுக்கலன்னு சொல்லி அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கோயிலுக்கு 2 திருநங்கை போன நபர்களுடைய மார்பில் கை வச்சு ஒரு ஆண் காவலர் தள்ளியிருக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க திரும்பி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க மார்புக்காகன்னு சொல்லிட்டு, அது ஒரு ஆண் காவலர் எப்படி மார்பில் வச்சு கை வச்சு தள்ள முடியும்? அந்த இடத்துல ஒரு உயர் பெண் காவலர் அதிகாரி போயிட்டு திருநங்கை அறையிறாங்க பொதுவெளியில் வச்சு. திமுக காரன் முக்கியமான நபர் வந்து அப்படி அறிஞ்சிருப்பியா? திருநங்கைன்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக நீங்கள் அடிக்கிறீங்களா? கோயிலுக்கு தான் வந்தாங்க, அவங்க வந்து பிச்சை எடுக்க வரல. அண்ணாமலை ஞானசேகரனை பற்றின தரவுகளை எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து அஃபென்ஸ்ன்னு தெரிஞ்ச பிறகும், சட்டப்படி தவறுன்னு தெரிஞ்ச பிறகும், இதுபோல் நாளைக்கு முதலமைச்சர் பேசுனதே அப்போ அண்ணாமலையால் எடுக்க முடியும், உளவுத்துறை பேசுனதை எடுக்க முடியும், இராணுவத்துறை பேசுனதை எடுக்க முடியும். நம்மளுடைய பாதுகாப்புக்கு, நாட்டுடைய பாதுகாப்புக்கும் சட்டப்படி குற்றமாச்சு. அது அவரே சொல்றாரு, எடுத்திருக்கிறேன். அது அஃபென்ஸ்ன்ற வார்த்தையை பதிவு பண்றாரு சார் அவர் அண்ணாமலை. இது வரைக்கும் ஒரு வழக்கு பதிவு செய்யல. இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த ஸ்டேட்லேயாவது ஒரு தனிநபர் அண்ணாமலைக்காக வந்து ஒரு இவ்வளோ ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பயந்து கொண்டு அவர் மீது வழக்கு போடாமல் உட்காந்துருக்கிறதுலேயே உங்களுக்கு புரியுதா? ஆர்எஸ் பாரதி ஆனவொன்னு நான் கேஸ் போகிறதுல வல்லவே என் கை ராசியான கைன்ற இதில் ஏன் அமைதியாக இருக்கிறார்? சேகர்பாபு இவ்வளோ பேசக்கூடிய நபர் ஏன் அமைதியாக இருக்கீங்க? செந்தில் பாலாஜி ஏன் வந்து அண்ணாமலை பார்த்து அமைதியாக இருக்கீங்க? துணை முதலமைச்சர் உதயநிதி, முதலமைச்சர் விடுங்க, துணை முதலமைச்சர் எவ்வளோ பெரிய பொறுப்பு. திராவிட மாடல் ஆட்சியையும் காமராஜர் ஆட்சியையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறோம் அப்படிங்கிறாரு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. நீங்கள் காமராஜரை கேவலப்படுத்தக்கூடிய வேலையை செய்யாமல் நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ விருப்பம் இருந்தாக்கா கட்சியிலேருந்து நீங்கள் போயிட்டு பேசாமல் திமுக போய் இணைஞ்சிருக்கேன். கஞ்சா கருப்புக்கு பைத்தியம் முடிச்சிருக்காங்க, டாக்டர் இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறதுக்கு. அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்க போய் தான் போகிறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய கஞ்சா கருப்பு சொன்ன விஷயத்துக்கு அங்கே இருக்க பொதுமக்கள் மறுப்பு தெரிவித்தாங்களா? ஒரு பள்ளியில் ஒரு மாணவி வந்து கீழே மயக்கம் போட்டு விழுந்து இறந்துருக்கு, மூக்கில் வந்து ரத்தம் வந்திருக்கு 2 மாணவிகளுக்கு மேலே. அதற்கு வந்து அவர்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய அந்த புழுக்களை அகற்றுவதற்கு மாத்திரை கொடுத்ததுனால தான் இறந்துருக்காங்கன்னு சொல்லி பெற்றோர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை பற்றி மாசு ஏன் வரைக்கும் பேசுகிறேன். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செய்திபவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா. திருநங்கைகளுக்கான ஒரு அணி அமைக்கப்பட்டிருக்கு தாவேக்கால. ஆனால் அதே சமயம் இது வந்து ஒரு சர்ச்சையாக கிளம்பி இருக்கு. என்ன சர்ச்சை அவங்களுக்கு? இல்லை அதில் என்ன சர்ச்சை? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முக்கியத்துவம் என்பது அந்த ஒரு எண்ணை குறிப்பிட்டு மீண்டும் எங்களை எத்தனை நாளைக்கு தான் வந்து இந்த சமூகத்தில் வந்து அவமரியாதை செய்வீங்க, இழிவுபடுத்திங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க திருநர் சமூக மக்கள். கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் அவருடைய மாணவ பிள்ளைகளுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கும் பொழுது ஒரு திருநங்கை மேடை ஏற்றி அந்த திருநங்கைக்கு வந்து ஷால்வை போட்டு அவங்க கூட 2 பேர் வந்து அவங்களுக்கான முக்கியத்துவத்தை எங்களுக்கு அண்ணன் விஜய் கொடுத்தான்னு ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை எப்படி பார்க்குறாங்கன்னு அவங்க சொல்லணும். 2வது, அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபா கொடுக்கக்கூடிய விஷயத்தில் வந்து திருநங்கைகளுக்கு திமுக அரசாங்கம் கொடுக்கலன்னு சொல்லி அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கரெக்டுங்களா? இதை எப்படி இவங்க அணுகிறாங்க பார்க்குறாங்கன்றத விஷயத்தை சொல்லணும். அப்போ திருநங்கையை இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் எப்படி பார்க்கறது, என்னவா பார்க்குதுன்ட்டு. 3வது, நேற்று ஒரு கோயிலுக்கு 2 திருநங்கை போன நபர்களுடைய மார்பில் கை வச்சு ஒரு ஆண் காவலர் தள்ளியிருக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க திரும்பி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க மார்புக்காகன்னு சொல்லிட்டு, அது ஒரு ஆண் காவலர் எப்படி மார்பில் வச்சு கை வச்சு தள்ள முடியும்? அந்த இடத்துல ஒரு உயர் பெண் காவலர் அதிகாரி போயிட்டு திருநங்கை அறையிறாங்க பொதுவெளியில் வச்சு. திமுக காரன் முக்கியமான நபர் வந்து அப்படி நீ அறிஞ்சிருப்பியா? திருநங்கைன்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக நீங்கள் அடிக்கிறீங்களா? கோயிலுக்கு தான் வந்தாங்க, அவங்க வந்து பிச்சை எடுக்க வரல. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 3, இதில் மிக முக்கியமான நபர் ஒரு எண்ணு 9ன்ற ஒரு எண்ணுக்கு நேராக அது வந்துருச்சுன்றதுனாலே நீங்கள் வந்து இது இவ்வளோ மோசமாக சித்தரிக்கிறீங்கனாக்கா, சார் நம்ம வந்து நவகிரகம்னு சொல்லுவோம், நவதானியம் சொல்லுவோம், நவரத்னம்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? கிட்டத்தட்ட நவராத்திரின்னு சொல்லக்கூடிய கொண்டாடக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எந்த அளவுக்கு அந்த 9க்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இந்த இடத்துல நம்ம கலைஞரை ஞாபகப்படுத்தணும். திருநங்கைன்னு பேர் வச்சிருக்காரு கலைஞர், மாற்றுத்திறனாளின்னு பேர் வச்சு கொடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கைம்பெண்ணுன்ற வார்த்தையெல்லாம் வச்சதுக்கான மிக முக்கியமான இடத்துல அவர் பேர் வச்சு கொடுத்தாரு. அதே போல் இந்த சமூகம் வந்து எனக்கு தெரிஞ்சு சமீபமாக ஒரு 4-5 வருஷமாகவே யாரையுமே திருநங்கை 9ன்னு எங்கேயுமே கூப்பிட்டு நீங்கள் கேட்டுக்கவே முடியாது. நீங்களே உங்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய வகையில் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை வந்து இந்த சமூகம் வேறு கண்ணோட்டத்தில் தான் பார்த்துருச்சு. திருநங்கையாக இருந்தால் பாலியல் தொழிலுக்கு தான் பொண்ணு ஏதாவது அவசியம் இருக்கா? உங்களுக்கு உடல் இருக்குது, எல்லோரும் மாதிரியான உடல் நல்லபடியாக தான் இருக்குது. கரெக்டுங்களா? உங்களுக்கு கைகால் நல்லா இருக்குது. உங்களால் படித்து எவ்வளவோ மேம்பட்டு எவ்வளோ வருஷத்துக்கு வர முடியும். நீங்களாக ஒரு துறை தேர்ந்தெடுக்கிறது, நீங்களாக ரோட்டில் போய் நிற்கிறது, நீங்களே வந்து எங்களை கேவலமாக பார்க்குறாங்கன்னு சொல்கிறக்கூடிய விஷயம் இருக்குல்ல. அர்த்தநாதீஸ்வரன் சொல்கிறாங்களா, ஆண் பாதி பெண் பாதின்னு. கிட்டத்தட்ட அதுபோல் திருநங்கையை திருநங்கைன்னு ஒரு வார்த்தை சொல்லும்பொழுது உங்களை எவ்வளோ கண்ணியத்தோடு இந்த சமூகம் பார்க்க விரும்புகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இனிமேட்டு 1, 2, 3, 9 எடுத்துருங்கன்னு சொல்லி அரசாங்கத்தை கோரிக்கை வைப்பீங்களா? 9ன்ற நம்பர் எங்கே பார்த்தாலும் எங்கள் ஞாபகம் வருது, நீங்களா போய் போர்க்கொடி இருப்பீங்களா? இதெல்லாம் முட்டாள்தனமான விஷயம் சார். உங்களுக்கு விஜய் மீது ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சி எப்படியாவது ஒரு நாள் வெளிப்படுத்தணுன்றதுக்காக இப்படி வந்து செய்திகள் போடுவது, இப்படி பேசுவது, உங்களை நாங்கள் என்னவாக பார்க்கிறோம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் என்னவாக பார்க்கிறீர்களோ என்னமோ அது உங்களுடைய பாயிண்ட்டு. நாங்கள் உங்களை மேம்பட்ட சமூகமாக, உங்களை எல்லா இடத்துலையும் உங்களை யாரையுமே வெறுத்து ஒதுக்கவோ உங்களை வந்து ஒடுக்கவோ கிடையாது. எந்த இடத்துல உங்கள் மீது ஒரு 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 தயக்கம் ஏற்படுதுன்னா
இந்த ரோடுகளில் நீங்கள் காசு வசூல் பண்ணக்கூடிய அந்த இடத்துலையோ பாலியல் தொழில் செய்கிற மாதிரியான விஷயங்களை உங்களை பார்க்கும்போது மட்டும்தானே ஒரு முகசுளிப்பு ஏற்படுகிறதே தவிர, மற்ற இடத்துல நீங்கள் பணிபுரிகிறீங்க, காவலராக இருக்கிறாங்க, பல இடத்துல பல துறைக்கு வரும் பொழுது உங்களை யார் புறக்கணிச்சா? 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு இந்த அரசாங்கம் தான் உங்களை புறக்கணிச்சு வச்சிருக்கு. அதை பற்றி நீங்கள் பேசுங்கள். விஜய் உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க நினைக்கிறாரு. ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் புறம் தள்ளிட்டு போகிறதும் உங்களுடைய விருப்பம். செந்தில் பாலாஜி அமைச்சராக ஏன் அவசரம் காட்டினார்? செந்தில் பாலாஜி அமைச்சராகவே நீடிக்க விரும்புகிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி உடனடியாக கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி தரப்பு வக்கீலை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள். ஒரு நெருக்கடியை திரும்பவும் ஏற்படுத்தியிருக்கா? ஒரு நெருக்கடியும் இல்லை. நான் செந்தில் பாலாஜி நான் அமைச்சராக நீடிக்க விரும்புகிறேன்னு அவர் சொல்லிட்டு போவார். இவ்வளோ தான் நடக்கும். ஆமான்ட்டு. ஆனால் சாட்சியங்களை நாங்கள் கலைக்கலை, யாரையும் மிரட்டினா நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் மிரட்டியதாக கம்ப்ளைண்ட் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இதற்கு மேலே செந்தில் பாலாஜியை தியாகியாக மாற்றி அமைச்சராக மாற்றி இவ்வளோ அழகு பார்த்து கிட்டத்தட்ட ஒரு அனுதாபிக்கே இந்த ஒரு அரசாங்கம் எவ்வளோ இருக்கும்போது செந்தில் பாலாஜிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும், தன் மகனை விட செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் முதலமைச்சர் தெரிஞ்ச பிறகு அந்த சாட்சிகள் நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக பேசிடுவாங்களா? அதுக்கு மேலே இவர் மிரட்டுன்னு சொல்ல போகிறாங்களா? ஸோ நீதிபதி அவர்கள் அவர்களுடைய கடமையை கரெக்டாக செஞ்சுருக்கிறாங்க. இவங்க ஆமாம் எங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு தொடர போகிறாங்க. இவ்வளோ தான் நடக்க போதே தவிர பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது நிப்பாட்ட போகிறது கிடையாது. அண்ணன் அமைச்சராக தொடர்லேருந்து எந்த மாற்று கருத்துமே இல்லாமல் அழகாக போயிட்டு தான் இருக்க பொழுது, அண்ணாமலை அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் அந்த பக்கம் இவங்களை விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான், இவங்க அவங்கள விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும், கல்யாணம் முடிஞ்சிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய இம்பாக்ட் ஏற்படாது. இது வரைக்கும் நீங்கள் அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக திமுக விமர்சனம் பண்ணி இது வரைக்கும் என்ன மாறுதலை ஏற்படுத்த முடிஞ்சு அவரால்? இல்லை, ஃபைல்ஸ் 1, 2, 3 எல்லாமே நாங்கள் வெளியிட்டிருக்கோம் பாருங்க அப்படிங்கிறாங்க பாஜகவினர். வெளியிட்டதில் என்ன இம்பாக்ட் என்ன சார்? அரண்மனை 1, 2, 3 சுந்தர்சி வெளியிட்ட மாதிரி நீங்களும் வெளியிட்டீங்களே தவிர அதோடைய இம்பாக்ட் என்ன? நீங்கள் இப்போ கூட தான் அறிவாலயத்தில் ஒரு செங்கலை கூட விட மாட்டேன்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு சேகர் பாபு இப்போ என்ன சொல்கிறார் நம்ம பார்ப்போம். உங்களை போல் நாங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட நபர்கள் கிடையாதுன்ட்டு. இவரே இறக்குமதி செஞ்ச ஆள் தான். அதிமுகலேருந்து இறக்குமதி பண்ணி தான் திமுகவுக்கு வந்திருக்காரு. அதை அவர் மறந்துட்டார். அண்ணாமலை என்ன கொத்தனார் வேலை பார்க்க போகிறாரா? ஒரு செங்கலை கூட விட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன சொல்லணும், எதை செய்யணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. உங்களால் சார் நீங்கள் 2 கோணத்துலையும் பார்க்க வேண்டியது இருக்குது. 2 பேரும் உள்ள வெளியே கேம் விளையாடுற மாதிரி தான் இருக்குது. இல்லைன்னு அண்ணாமலை ஞானசேகரனை பற்றின தரவுகளை எடுத்து வச்சிருக்கேன். அது அஃபென்ஸ்ன்னு தெரிஞ்ச பிறகும், சட்டப்படி தவறுன்னு தெரிஞ்ச பிறகும், இதுபோல் நாளைக்கு முதலமைச்சர் பேசுனதே அண்ணாமலையால் எடுக்க முடியும், உளவுத்துறை பேசுனதை எடுக்க முடியும், இராணுவத்துறை பேசுனதை எடுக்க முடியும். நம்மளுடைய பாதுகாப்புக்கு, நாட்டுடைய பாதுகாப்புக்கும் சட்டப்படி குற்றமாச்சு. அது அவரே சொல்கிறாரு. டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸோடைய இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம். ஆனால் அஃபென்ஸ் ஆச்சு எடுத்திருக்கிறேன். அது அஃபென்ஸ்ன்ற வார்த்தையை பதிவு பண்ணுறாரு சார் அவர் அண்ணாமலை. இது வரைக்கும் ஒரு வழக்கு பதிவு செய்யலை. இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த ஸ்டேட்லேயாவது ஒரு தனிநபர் அண்ணாமலைக்காக ஒரு இவ்வளோ ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பயந்து கொண்டு அவர் மீது வழக்கு போடாமல் உட்காந்துருக்கிறதுலே உங்களுக்கு புரியுதா என்ன மாதிரியான கேம் மூவ் ஆகி போய்கிட்டு இருக்குன்னு? அப்போ நம்மளை தான் பைத்தியக்காரனை நினச்சிட்டு இவங்க 2 பேரும் எதிரெதிராக துருவத்தில் இருக்கிற மாதிரி 2 பேரும் மாறி மாறி போட்டி போகிறது. ஒரு டீ பார்ட்டின்னு கூப்பிட்டுனா ஒன்றா போய் சாப்பிட்டு சேர்ந்து சந்தோஷமாக இருந்துக்க வேண்டியது, வெளியில் நாடகம் ஆட வேண்டியது, இவர் ஃபைல்ஸ் 1, 2 வெளியிடுறது, ஒரு அமைச்சரை பற்றி பேச வேண்டியது. அதுக்கப்புறம் ஒரு அரசியல் நாகரிகம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ மோடி கலந்து கொள்கிற விழாவில் எல்லா தரப்பு கட்சிகளையும் டெல்லியில் அழைச்சாங்க அப்படின்னா, இப்போ சோனியா காந்தி, ராகுல் காந்தியெல்லாம் போய் கலந்துக்கிறது இல்லையா என்ன? இப்போ அத்வானி, மோடி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியா காந்தி எல்லாமே சேர்ந்த விழாவில் கலந்து தானே கலந்துக்கிறாங்க. டீ பார்ட்டி இல்லையா? டீ பார்ட்டியில் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை சார். உங்களுக்கு தேவைன்னா போகலாம், தேவையில்லாட்டி புறக்கணிச்சிட்டு போயிடலாம். நீங்கள் ஆளுநர் வேணான்றீங்க, டீ கொடுத்தா போய் சாப்பிட்றீங்க, ஒன்றா பேசி உருண்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் மோடி எதிர்க்கிறேன்னு சொல்கிறீங்க. காங்கிரஸ் போராட்டம் பண்ணால் காங்கிரஸ் மீது கேஸ் வழக்கு போடுறீங்க கூட்டணியில் இருந்துக்கிட்டு. இந்த புரிதல் உங்களுக்கு, அரசியல் புரிதல் உங்களுக்கு தெரியுது. 2 பேரும் ஒரு கேம் அழகாக உள்ள வெளியே கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் எதிரி போல் காண்பிச்சு, 2 பேரும் மோதிக்கொள்வது போல் காமிச்சு, இங்கே பிற நபர்கள் மீது, பிற அரசியல் கட்சி மீது கவனம் போகாமல் 2 பேருமே மாறி மாறி ஒரு பொருளை வித்தியை காமிச்சிட்டே இருக்கீங்களே தவிர. இல்லை, பொது நிர்வாகம், கவர்மெண்டோட பாலிசி மேக்கிங், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகளுமே ஒன்றிணைந்து ஒரு பணியாற்றுறது ஒரு வழக்கம் தானே. இதில் போய் என்ன ஒரு மாற்றம்? சரி, இந்த விஷயத்துக்கு எந்த கட்சி நபர்கள் தன்னால் முன் அண்ணாமலை இப்படி செஞ்சிருக்கிறாரு, நாட்டுடைய அச்சுறுத்தல் பாதுகாப்புக்கே ஒரு அச்சுறுத்தலாக மாறக்கூடிய விஷயத்தை செஞ்சுட்டு அஃபென்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாரு, இவர் மீது வழக்கு போடுங்கள்னு எந்த கட்சியாவது முன் வந்திருக்கா? நீதிபதி அவர்கள் இது வரைக்கும் தன்னிச்சையாக முன் இந்த விஷயத்தை பார்த்துருக்கீங்கல்ல. அண்ணாமலை சொன்னது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ், செஞ்சது ஒரு அஃபென்ஸ்னு உங்களுக்கு தெரியும். ஏன் இது வரைக்கும் தானாக முன் ஒரு வழக்கு பதிவு செய்யலை? அப்போது பல விஷயங்கள் இருக்குல்ல. நீங்கள் எல்லாம் RS பாரதி ஆனவுன்னா நான் கேஸ் போகிறதுல வல்லவே என் கை ராசியான கைன்ற இதில் ஏன் அமைதியாக இருக்கிறேன்? சேகர் பாபு இவ்வளோ பேசக்கூடிய நபர் ஏன் அமைதியாக இருக்கீங்க? செந்தில் பாலாஜி ஏன் அண்ணாமலை பார்த்து அமைதியாக இருக்கீங்க? துணை முதலமைச்சர் உதயநிதி, முதலமைச்சர் விடுங்க, துணை முதலமைச்சர் எவ்வளோ பெரிய பொறுப்பு. உங்களுடைய ஸ்டேட்டில், நீங்கள் ஆளக்கூடிய ஸ்டேட்டில் ஒருத்தர் எப்படி சர்வசாதாரணமாக இவ்வளோ விஷயத்தை எடுத்துருக்கின்றாரு. முதலமைச்சர் என்ன செஞ்சார்? அக்கா கனிமொழி எல்லாத்துக்கும் பயங்கரமாக பேசுவாங்களே, நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? ராசா பா கேட்கவே வேணாம், பயங்கரமாக பேசுவார். புரியுதுங்களா? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களால் இந்த ஒரு விஷயத்துக்கு இதுக்கு ஒரு தீர்வு எட்டப்படமுடியல, ஒரு வழக்கு பதிவு செய்ய முடியல சார். உங்களுக்கு ஆர் ராசா நீங்கள் H ராஜா மீது வழக்கு பதிவு செஞ்சீங்கல்ல, ஏன் அவர் மீது வழக்கு பதிவு செய்யலை? அப்போ உங்களுக்கு உள்ளபடி பயமா
இல்லை அண்ணாமலை கையில் வந்து அவ்வளோ தரவுகள் இருக்குது, நம்ம வழக்கு போட ஏதாவது எடுத்து வெளியில் விட்டுருவார்னு வச்சுக்காவா, இல்லை ரெண்டு பேரும் மோதிக்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போகிறீங்களா, மக்களை முட்டாளாக்குவதற்காக சில வேலைகள் செய்கிறீங்களா ஒரு விஷயம் இருக்குல்ல. சட்டப்படி பெரிய தப்பு, அஃபென்ஸ். அதற்கு சட்டப்படியான ஒரு வழக்கை கூட முறைப்படியாக ஒரு எஃப்ஐஆர் ஒரு சிஎஸ்ஆரை கூட பதிவு செய்ய முடியாத ஒரு அரசாங்கம், இவர்களால் என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்? அப்போது அதிகாரமிக்க நபர்களுக்கு அடங்கி போவதுதான் திமுகவுடைய வழக்கமா? அப்போ சாமானியர்களுக்கு அவர்கள் மீது அடக்குமுறை கட்டவிழ்த்து விடுவது, இவ்வளவுதான் திமுக பொழுது நம்ம என்ன பெருசாக பேச வேண்டியது இருக்குது? கூட்டணி கட்சிகளின் கழுத்தை நெரித்தவர் தான் வந்து இந்த பிரசாந்த் கிஷோர். இவரெல்லாம் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே நகைப்புக்குரியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசிகா சார்பில் அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் பாவலன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். உங்களுடைய பார்வை? ஒருவேளை திமுக கூட இருக்கும் பொழுது விசிகாவுடைய கழுத்தை நெரிச்சிட்டாங்க போட்டிருக்கு, அதனால் அவர் பயப்படுறாரு போட்டிருக்கு இப்போ மறுபடியும். ஏன்னா திமுக அவங்களுக்கு தான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிகே வேலை செஞ்சுருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர். அந்த நேரத்தில் வந்து விடுதலை சிறுத்தைக்கு பெரிய அழுத்தத்தை கொடுத்தது அவங்களா கூட கொடுத்துருக்காங்கன்ற பொழுது அவருடைய பாதிக்கப்பட்டிருப்பார், அப்படி பேசுகிறாரு போட்டிருக்கு. அப்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கழுத்தை நெரிக்கக்கூடிய வேலையை தான் வந்து திமுக அதுக்கு முன்னாடி செஞ்சதுன்றதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் அந்த கூட்டணிலேருந்து வெளியில் வர வேண்டியதானே? ஏன் வெளியில் வரல? டெய்லி காலையில் எழுந்தோடனே ஆமாம் உள்ள நெய்யா உள்ள நெய்யா அட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி நாங்கள் திமுக தான் இருக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்க தான் போய் சொல்லுவாங்க. திராவிட மாடல் ஆட்சியையும் காமராஜர் ஆட்சியையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறோம் அப்படிங்கிறாரு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. இது சரியான கூற்றாது? முட்டாள்தனமான கூற்று, பகிரங்கமாக சொல்கிறேன், முட்டாள்தனமான கூற்று. காமராஜர் எப்படிப்பட்ட மனிதர், என்ன மாதிரியான வாழ்வியல் முறை வாழ்ந்திருக்காருன்னு ஒரு விஷயம் இருக்குது. எவ்வளவு எளிமையாக மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கார். தன் தாயின் வீட்டுக்கு வெளியில் தண்ணி குழாய் போட்டதே கூடாதுன்னு சொல்லிட்டு கழட்ட சொன்னார். எவ்வளோ பெரிய நேர்மையாக இருந்திருக்கிற, பல கோடிக்கு அவர் சொத்து சேர்க்கல. உள்ளபடி வந்து மாணவ பிள்ளைகள் படிப்பதற்காக எது தடையாக இருக்கிறது, வறுமை, உணவு, இதெல்லாம் தடையாக இருக்கிறது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், காலில் செருப்பு போட கொடுக்குறேன், நீ எல்லாத்துக்கும் சேர்ந்து நீ படிக்க வந்தால் போதும்னு சொல்லிட்டு நீங்கள் கர்ம வீரர் காமராஜர்னு சொல்கிறோம். பாடசாலைகளை திறந்த நபர்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆட்சியில் வந்து எவ்வளவு நேர்மையாக வாழக்கூடிய தலைவர்கள்லாம் ரொம்ப சொற்பமான நபர்கள் தான். காமராஜன், கற்கன் இந்த போன்ற நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சொற்பமான இந்த மாதிரி நபர்கள். அப்துல் கலாம் அதுபோல் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் பொழுது நீங்கள் இந்த மாதிரி நபர்களை கொண்டு போய் வந்து திமுக ஆட்சியை கொண்டு போய் ஒப்பிடுறது எப்படி? ஒரு ஆட்சியில் ஒரு அமைச்சரே பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்சிருக்கிறது போலவும் 1250 கோடி வரி ஏய்ப்பு மட்டும் ஜெகத் ரட்சகன் செஞ்சதாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி, KKS அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கட்டும், திமுக குடும்பம் எத்தனை கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார்கள், எப்படி வந்து மக்கள் ஒவ்வொரு முறையும் பெரும் அந்த வெள்ளம் வரும்பொழுது நவம்பர் டிசம்பர்லேயே இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்கே உணவுக்கு கூட வழி இல்லாமல் ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் வந்து வறுமையை ஒழிப்பு தான் திமுகவுடைய நோக்கம்னு சொன்னீங்க. இது வரைக்கும் வறுமை ஒழியில இல்லை. அப்போ 70 வருஷமாக வறுமை ஒழியாமல் இன்னும் நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய நிலைமையில் தான் வச்சுருக்கீங்க. பிங்க் கலரில் பஸ் அடித்து ஸ்கிராப்புக்கு போகிற பஸ்ஸெல்லாம் ஊரில் ஓட விட்டு நேற்று பஸ்ஸு தலைக்குப்புற கவுந்து கிடக்கணும் பொழுது அப்போ சாதாரண பயண ஊர்வலமே வந்து இது இறுதி ஊர்வலமாக மாறுற அளவுக்கான ஒரு பயணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த ஆட்சியின் போது இது எப்படி காமராஜரோட ஒப்பிட முடியும்? நீங்கள் காமராஜரை கேவலப்படுத்தக்கூடிய வேலையை செய்யாமல் நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ விருப்பம் இருந்தாக்கா கட்சியிலேருந்து நீங்கள் போயிட்டு பேசாமல் திமுகவில் போய் இணைஞ்சிருங்க. நீங்கள் பேசாமல் அங்கே போய் இணைஞ்சிட்டு அங்கே வாங்கிக்கிங்க. இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளவோ கட்சியிலேருந்து எத்தனை நபர்கள் போயிருக்காங்க. நீங்கள் காமராஜரையும் காங்கிரஸையும் கேவலப்படுத்த வேண்டும். இந்த காமராஜர் ஆட்சியை உருவாக்கணும்னா முதல்ல கட்சி கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லி கார்த்தி சிதம்பரம் சொல்கிறார். ஆமாம், நீங்கள் இந்த மாதிரி முட்டு கொடுத்தா எப்படி ஸ்ட்ராங்காக இருக்க முடியும்? நீங்கள் முதல்ல நம்ம கட்சி, நம்ம ஆண்ட கட்சி, நம்ம எப்படி அதை உருவாக்கணும், இளைஞர்கள் நம்மளுடைய கருத்தை எப்படி போய் சேர்க்கணும். 67 பிறகு நீங்கள் வரவே முடியலையே. இந்த மாதிரி தலைவர்கள் தான் எப்படி சார் வர முடியும்? எல்லாரும் திமுகக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு திமுக செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் மௌனம் காமிச்சிருந்தீங்கன்னாக்கா காமராஜர் செய்திருப்பாரா? காமராஜர் இது போல ஒரு விஷயத்தை அனுமதிப்பாரா முதல்ல? அப்போ அந்த சித்தாந்தத்தை நீங்கள் உள்வாங்க இல்லைல்ல, அரசியலுக்குள்ளே வந்தாச்சு. இல்லை, தேசிய சித்தாந்தங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி எறிஞ்சு 60 ஆண்டு காலம். சார் முதல்ல நீங்கள் மாறி மாறி கட்சி வந்து 4 கட்சி மாறி 5வது ஆளாக இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க சார். நீங்கள் இந்த மாதிரி தான் புகழ ஆரம்பிப்பாருங்க. உள்ளபடி அந்த கொள்கையை உள்வாங்கி அவர் மீது காமராஜரை பற்றுக்கொண்டு நீங்கள் போகிற இடத்துல காமராஜரை பற்றி முதல்ல எங்கேயாவது பேசுகிறீங்களா? கலைஞரை பற்றியும் ஸ்டாலினை பற்றியும் பேசுனீங்கன்னா எப்படி சார் கட்சி வளரும்? காமராஜரை பற்றி தானே பேசணும். எங்கே பேசியிருக்கீங்க? அப்புறம் எப்படி காங்கிரஸ் வளரும்? அவ்வளோதான். ஏதோ தேசிய கட்சியாக இருக்கும்போது கொஞ்சம் உயிர் போட இருக்குது, மாநில கட்சியாக இருந்தால் என்றைக்கே வந்து முடிச்சிருப்பாங்க. சென்னை சின்ன போரில் இருக்கக்கூடிய மாநகராட்சிக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகள் வந்து டாக்டர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் கஞ்சா கருப்பு வந்து அங்கே உள்ளெல்லாம் கொஞ்சம் வாக்குவாதம்லாம் நடத்திட்டு இருந்தார். ஆனால் இதற்கு அந்த துறை அமைச்சர் சுப்பிரமணியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கே வந்து உள்ள டாக்டர்கள்லாம் வந்து இருந்தாங்க, கஞ்சா கருப்பு வேண்டும்னே இது மாதிரி வந்து பண்ணியிருக்காரு, மற்றபடி டாக்டர்கள் வந்து உள்ளே இருந்திருக்காங்க, ஒவ்வொரு பேஷண்ட்ஸாக தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. கஞ்சா கருப்பு இதோட நிறுத்திக்கணும், இல்லை அப்படின்னா ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. கஞ்சா கருப்புக்கு பைத்தியத்தை முடிச்சிருக்காங்க டாக்டர் இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறதுக்கு முதல் விஷயம். ரெண்டாவது, அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்க போய் தான் போகிறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய கஞ்சா கருப்பு சொன்ன விஷயத்திற்கு அங்கே இருக்க பொதுமக்கள் மறுப்பு தெரிவித்தாங்களா?
மறுப்பு தெரிவிக்கல. அப்போது உங்கள் மீது வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னும் பொழுது ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன பண்ணியிருக்கனாக்கா, நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம், ஆய்வு பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரியான விஷயம் செய்கிறோம்னு சொல்லணுமே தவிர கஞ்சா கருப்பை மிரட்டுவது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கல்ல. சரி, இதை குறித்து நீங்கள் இவ்வளோ பகிரங்கமாக பேசக்கூடிய நபர்கள் இன்றைக்கு ஒரு பள்ளியில் ஒரு மாணவி வந்து கீழே மயக்கம் போட்டு விழுந்து இறந்துருக்கு, மூக்கில் இருந்து ரத்தம் வந்திருக்கு 2 மாணவிகளுக்கு மேலே. அதற்கு வந்து அவர்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய அந்த புழுக்களை அகற்றுவதற்கு மாத்திரை கொடுத்ததுனால தான் இறந்திருக்காங்கன்னு சொல்லி பெற்றோர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குடல் புழு மாத்திரை கொடுத்ததுனால தான் சொல்லிட்டு பெற்றோர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல. இதை பற்றி மாசு ஏன் இது வரைக்கும் பேசலை? பள்ளிக்கல்வித்துறை, சுகாதாரத்துறை ரெண்டுமே சம்மந்தப்பட்ட சம்பந்தமாக போயிடுச்சாங்க. மாத்திரை கொடுத்தது போல் சுகாதாரத்துறை உள்ளே வருது, பள்ளிக்கல்வித்துறைக்குள்ளே அன்பில் மகேஷும் பேசணும், இவர் பேசணும். இதை பற்றி பேசலை. ஞானசேகர் என்ன சார் அவங்க வீட்டுக்கு போய் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களே, ஞானசேகர் பல விஷயங்களை உங்களுக்கு கூடிய வச்சுருக்கீங்களேன்னு சொன்ன விஷயத்திற்கும் அவர் இன்னும் பதில் சொல்லலை. நீங்கள் ஒரு பொது வெளியில் ஒரு பிரச்சனையை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான் அவர் இப்படி பேசுகிறாரே தவிர அரசாங்கத்துடைய கவனம் பெறுவதற்கு வேறு என்ன செய்ய முடியும்? இப்படி சொல்லும் போது தான் அரசாங்கம் கவனம் வருது. அப்போ நீங்கள் உரிய முறையில் பரிசீலனை செய்யணுமே தவிர எங்கேயாவது ஒரு தவறு நடந்துச்சுனாக்கா தவறு இருக்குது நான் சரி செய்கிறேன்னு சொல்கிறத விட்டுட்டு தவறே இல்லைன்ற மாதிரி நீங்கள் சப்பக்கட்டு கெட்டதானே நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலை இருந்திருக்கு. ஏன்னா ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு தவறான சிகிச்சை முறையெல்லாம் அந்த குழந்தை உயிரிழந்து போச்சு, நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு காவலருடைய சின்ன பெண் குழந்தைக்கு வந்து காலில் வந்து அந்த மாதிரி ஒரு தவறான சிகிச்சை மூலம் நடக்க முடியாமல் போய் கருணைகளை செய்ய சொல்லி அவர் வந்து போராட்டம் பண்ணார். இப்போ பல கேசஸ் இங்கே வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ அந்த ட்ரெயினில் இருந்து பாலியல் அத்துமீறல் செய்யப்பட்டு ஒரு கர்ப்பிணி தள்ளி விட்டாங்கல்ல, அவருடைய வயிற்றில் வளர்ந்த சிசு இறந்துருக்குல்ல, அந்த பெண்ணுக்கு மேல் சிகிச்சை கொடுப்பதற்காக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போய் அனுமதி. அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மேல் சிகிச்சை கொடுக்குற அளவுக்கு வக்கு இல்லாமல் போயிருக்கான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நம்மளுடைய சுகாதாரத்துறை நம்மளுடைய பல மாநிலத்திலேருந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குன்னு வரக்கூடிய இடத்துல இப்போ மேல் சிகிச்சை அளவுக்கு இங்கே வந்து நீங்கள் சுகாதாரத்துறையில் வந்து மேம்பட்டு மருத்துவத்தை கட்டமைக்கக்கூடிய வேலை செய்யாமல் உட்காந்துட்டு நீங்கள் மாசு வந்து இது மிரட்டுவதுன்றது எப்படி ஏற்புக்கூடியது? இவ்வளோ பிரச்சனை இருக்குது சார், அதை மூலம் சரி செய்யறதுக்கு வழி பாருங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் வந்து யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஏடிஎம்கே ஐடிவிங்கோட இந்த முன்னெடுப்பு வந்து ஒரு வருகிற தேர்தலில் பலனளிக்குமா? நிச்சயமாக அது சார்பாக வந்து குழந்தைகளுக்கு அதே மாதிரி பாலியல் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதை முன்னிட்டு இப்போ அதிமுக ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் தேதியை அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போது இந்த யார் அந்த சார் என்பக்கூடிய விஷயத்தை வந்து நாடாளுமன்றத்தில் வரைக்கும் தம்பிதுரை அவர்கள் எடுத்துரைத்து மிகப்பெரிய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வேலை செஞ்சுருக்காங்க. பொழுது இந்த பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விஷயத்தில் இந்த யார் அந்த சார்ந்த விஷயம் மடைமாற்றி போய்விடக்கூடாது. ஏன்னா இது மாணவ பிரச்சனைகள், மாணவி பிரச்சனைகள், குறிப்பாக குழந்தைகள் மீதான பாலியல் அத்துமீறல் எல்லாம் நடக்கும்பொழுது இது மிகப்பெரிய கவனம் பெற வேண்டும். இதற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். எவ்வளவு பெரிய அதிகார கொம்பனாக இருந்தாலும் இந்த விஷயத்தை சட்டத்தில் கையில் எனக்கு வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய லூப்போலை வச்சு தப்பிச்சு வந்து தொடர்ச்சியாக இது போன்ற மாணவிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக அதிமுக எடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பை உள்ளபடி எல்லா அரசியல் கட்சிக்கும் இதில் நீங்கள் ஒன்றிணைந்து எப்படி காவிரி பிரச்சனைனா ஒரு ஒன்றிணைங்களோ அதுபோல் வந்து மாணவ பிள்ளைகளுடைய பிரச்சனைக்கு எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து இதற்கான தீர்வு எட்டுவதற்கு அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்த வேண்டிய ஒரு காலச்சூழல் இருக்கிறதுனால வந்து நிச்சயமாக இது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. எடப்பாடி அவர்கள் இந்த விஷயத்தை நாடாளுமன்றம் வரை கொண்டு சென்றதுக்கு உள்ளபடி வந்து பாராட்டுகள். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி. நன்றிவா.